ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அதற்குண்டான பொது பலன்களும் அதற்குண்டான மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். குமுதம் நிர்வாக இயக்குனர் அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மிக நன்றிகள். விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்வதி வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடது பக்க தேகாரோக்கியத்தில் பதட்டம், பிபி, சுகரில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற பாடலை உச்சரிப்பதன் மூலியமாக தேவியுடைய பரிபூர்ண கடாட்சம் ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் துணையுடைய தேகாரோக்கியமும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பதும், சுபவிரய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படுவதும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் தைரியமாக பெரிய தொழிலுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். சத்துருக்களுடைய வீரியம் அதிகரித்துள்ளதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தர்க்கம் செய்வதை குடும்பத்திலும் வைத்து கொள்ளக்கூடாது, வெளியிடத்திலும் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பயணங்களில் வாகனங்களில் அதீத வேகமோ சிக்னலை கிராஸ் செய்வதோ கூடவே கூடாது. எனவே ஃபோனைகளெல்லாம் யூஸ் செய்துவிட்டு வாகனங்களை பயணிப்பவர்கள் சிக்கலை அனுபவிப்பார்கள். டிரைவிங் செய்தால் மட்டும். வைகாசி சித்திரை என்றால் சூரியன் மேஷத்தில் இருக்கும், வைகாசி என்றால் சூரியன் ரிஷபத்துக்கு வரும். சிம்பிள் ஜோசியம் கற்றுக்கணும். 15/5/2025 முதல் 14/6/2025 வரை இந்த ஒரு மாதங்கள் வைகாசி மாதம். வெள்ளம் பெருக்கும் கேரளாலெல்லாம் அதிகமாக ஏற்படும். மலை சரிவுகள், வெள்ளப்பெருக்கு. பாகிஸ்தானத்தில் கடும் பஞ்சம் இருக்குமா, பஞ்சாங்கத்தில் இருந்து ஏதோ போர் வச்சு சொல்றான்னு நினைக்காது. அதெல்லாம் எப்போ வந்த பஞ்சாங்கங்கள் 6 மாசத்துக்கு முன்னாடி. மக்களுக்கு போராத காலகட்டமா உலகத்திலே. சீனாவில் வெள்ளம், பல இடங்களில் வெள்ளம், நிலநடுக்கம், புயல், எல்லா லெவல்லையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா. அதுதான் மிக மிக முக்கியமாக பார்த்துக்கணுமா. சுக்கிரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த மாதமான வைகாசியில் ஆயுதங்களால், யுத்த ஆயுதங்களால் பல அப்பாவிகள் மாழ்வார்களாம். நிறைய இடத்துல, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மட்டும் நினைக்காது, இந்திய மக்களுக்கும் சேதங்கள் காட்டுகிறது. இந்தியாவிலும் பெரிய அளவுக்கு அது துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறதா. புலிவாலை பிடித்து விட்ட கதையாக இரு நாடுகளுக்குமே பாதிப்புகள் காணப்படும். விலைவாசி தான் தாறுமாறாக ஏறுமா. தங்கத்தின் விலை ஃப்ளக்சுவேஷனாக இருந்தாலும் தங்கம் தான் ஜெயிக்குமா. தமிழ்நாட்டில் வெயில் அடித்தாலும் கேரளாவில் மழை பொழிவு ஆரம்பித்து விடுமா. ஆந்திராவில் புயல் தாக்கங்கள் காணப்படுகிறது. எப்படியெல்லாம் மாறுது பாருங்க. ஒரு சவுத் இந்தியாலே தலைவர்கள் தங்கள் பயணத்தை எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படுமா. ஏற்கனவே குமுதத்தில் எல்லாத்துலேயும் சொன்னோம். வான்வெளி பயணம், அந்த பயணம்லாம் தடைப்படும். யுத்தத்தால் பிரச்சனை வரும், போர் மேகங்கள் வரும், பூகம்பம் வரும். சனி மீனத்தில் வந்தோடனே திருக்கணிதத்தில் வந்துதா, வாக்கியத்தில் வந்துதா, பட்டிமன்றம் வந்துதா இல்லையான்றதை காட்டும். தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும். தீவிரவாதிகள் கண்டிப்பாக பிரச்சனையை பண்ணுவார்கள்.
மக்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, தலைவர்கள் தப்பு பண்ணுவாங்க, தவறான முடிவுகளை எடுப்பார்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம். எல்லாம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய இது குமுதத்தில் நிறைய எல்லாத்துலேயும் இருக்குது, சுற்றி சுற்றி. இதெல்லாம் காரணங்கள் பஞ்சாங்கங்கள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கும். உணவு பதுக்கல்காரர்கள்லாம் பெரிய சித்திரவதைக்கு ஆளாகுவார்களாம். பெரும் கடுமையான சட்டத்திட்டங்கள் வருமா, எந்த சமயத்தில் ஏதோ கொள்ளையடிக்கலாம். அதுபோல பதுக்கல்காரர்கள் திடீரென்று தலை தூக்குவார்கள். பாகிஸ்தான் மக்கள் அந்த பகுதி மக்களுடைய எதிர்ப்புகள் அதிகமாகுமா ஆட்சியாளர்களுக்கு எதிராக. இந்தியாவிலும் காணப்படுமா. எல்லை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்புகள் காணப்படுகிறதாம் இந்தியாவில். தமிழ்நாடு வரைக்கும் அது எதிரொலிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த வைகாசி மாதம் காணப்படுகிறது. குரு ஏற்கனவே புதனுடைய வீட்டில் வந்திருப்பதும், திருக்கணிதத்தின்படி சனி மீனத்தில் இருப்பதும், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்று ஒரே கலவரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கிரகங்கள் நீ கட்டது பண்ணா நான் எப்படி பண்றேன் பாருன்னு போட்டி போட்டு கொண்டு போடுவார்கள். அப்பாவி மக்கள் ஒரு பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள். ஆபத்தில் வச்சுக்கணும். இதுல வேற இயற்கை கோர தாண்டவம் ஆடுறது, கடல் பகுதி உள்ளே வர்றது, வெள்ள பொழிவுகள் ஏற்படுவது, மழைப்பொழிவுகள் ஏற்படுவது, காற்றால் பிரச்சனைகள் ஏற்படுவது, கொஞ்சம் நிறைய மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள், பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் சமாதானம் செய்வதற்கு முயற்சித்து அதில் மாதத்தின் பிற்பகுதியில் வெற்றிகளை காண்பார்கள். 30/5/2025 படிப்படியாக மாறுமா. ஆனாலும் இந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் கணக்கில் கொண்டாலும் ஆடி மாதம் வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம். மக்கள் சேமிப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்வதும், முதலீடுகளில் யோசித்து முதலீடு செய்வதும் தான் குறிப்பாக ஜோதிடம் நமக்கு சொல்லக்கூடிய, பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய குறிப்புகள். தலைவர்கள் மக்கள் மீது கொஞ்சம் அன்பு கொண்டு வரி விதிப்பையெல்லாம் சிந்தித்து போடுவதும், விவசாய பொருள்கள், உணவுப் பொருட்கள் பதுக்கல்காரர்கள் இடத்திலிருந்து காப்பாற்றுவதும் முக்கியமான அமைப்பாக பார்த்துக்கொள்வதுதான் முக்கியம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.